good day to all. Welcome back to our channel, The Home Director. மார்னிங் 6 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஒரு ஃபுல் டே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கேஷுவலாக அட் த சேம் டைம் ப்ரொடக்டிவாக எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிற மாதிரி என்னோட கரண்ட் ரொட்டீனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் vlogsக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து மார்னிங் அரவுண்ட் ஒரு 6 o'clock தான் வந்து எந்திரிக்கிறேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய மைண்டுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி கொடுக்குறேன். நான் டிவோஷனல் சாங்ஸ் தான் ஏர்லி மார்னிங் கேட்பேன். நீங்கள் லைட் மியூசிக்கோட கூட உங்கள் டே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனாலிட்டிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டே கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட டேயை ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச விஷயங்களோட நம்ம ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டே ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் நான் வந்துட்டு வார்ம் வாட்டர் குடிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் குடிப்பேன். இது எனக்கு இப்போ பழகிருச்சு. சின்ன ஹேபிட் தான், ஆனால் என்னோடய பாடியில் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வர்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 hour எப்படி போகும்னே தெரியாது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸு, பிரேக்ஃபாஸ்ட்டு, பாப்பாவுக்கு ரெட்டை ஜடை பின்னி விடணும். 8:15க்குள்ளே பாப்பாவுக்கு ஸ்கூலில் இருக்கணும் வித் ட்ராவலிங் டைம். ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு டெய்லி நானும் தான் போகிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தால் அப்புறம் வீட்டிலேயே தான் இருக்கணும். மார்னிங் பாப்பாவை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 45 minutes வந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் ஃபோன் செக் பண்ணுவேன், ஃபோன் பேசுவேன். நியூஸ் கண்டிப்பாக காலையில் ஒரு 1/2 hour வந்து பார்த்துடுவேன். டெய்லி அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு பார்த்தே ஆகணும். அந்த டைமில் தான் காஃபி குடிப்போம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மார்னிங் பூஜை வேலைகள், அதுக்கப்புறம் வாசலில் கோலம் போடுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா வந்து காலையிலே ஏர்லி மார்னிங்கே போடலாம். பட் இந்த காமன் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு டெய்லி மெயின்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கெலாம் வந்து மெய்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம கோலம் போட்டால் தான் அழியாமல் இருக்கும். அதனால வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் கோலம் போடுவேன். அதுக்கப்புறம் காலையில் ஏதாவது ஒரு கஞ்சி இல்லைன்னா வந்து மியூஸ்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுப்போம். நான் வந்துட்டு ஒரு 4-5 பாதாம், கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஃப்ரூட் எதுவாக இருந்தாலும், ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஒரு செவ்வாழை இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு பெரிய பனானா எதையாவது எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணி ஆளுக்கு பாதி வந்து ஷேர் பண்ணுவேன், எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். ஏன்னா வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும்ல, அதனால தான். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டெய்லி டு டூ லிஸ்ட்டே நான் உட்காந்து எழுதுவேன். அதில் ஏதாவது 1, 2 மிஸ் ஆயிருந்தா, இல்லை இன்னைக்கு அந்த ஒர்க்கை பண்ணியே ஆகணும்னு இருக்கிற ஒர்க்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் கூட வந்து அதில் அப்பப்போ ஞாபகம் வரும்போது இன்க்ளூட் பண்ணி முடிப்பேன். நான் வந்து ஒரு 20-30 வேலையை வந்துட்டு டெய்லி டு டூவில் எழுதிட்டு அதை பண்ண முடியலன்னா அதுக்காக வந்து ஸ்ட்ரெஸ்லாம் ஆக மாட்டேன். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு 7-8 வேலை தான் வந்து நான் எழுதுவேன். அதிகபட்சம் 10 வேலையை தாண்டாது. அதுலேயே 2-3 வேலை கண்டிப்பாக நான் செஞ்சுருக்க மாட்டேன். கம்ப்ளீட் பண்ணாத ஒர்க்கை நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மைண்டோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டு டூவை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டுடே எழுதுனதுக்கப்புறம் 10:30 to ஒரு 12:30 வரைக்கும் என்னோட மீ டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல்லை வந்து செல்ஃப் கேர் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த டைமில் தான் வீடு இருந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிருந்தா அதெல்லாம் வந்துட்டு எடுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் யோகா பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், தனியாக உட்காருவேன், என்னோட நான் பேசுவேன், வீடியோஸ் எடுப்பேன், நோட்ஸ் எடுப்பேன், புக்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து காலையிலேயே எடுத்து படிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னோடய மீ டைம். அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக எனக்காக நான் தனியாக என் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். 12:30லேருந்து ஒரு 1:30 வரைக்கும் லஞ்சுக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்தாலும் பார்ப்பேன், இல்லை
ஃபுல்லாகவே சமையல் வேலை இருந்தாலும் அந்த டைமில் வந்து ஃபுல்லாக கிச்சன் டைம் தான் அது. இந்த லன்ச் டைமில் என்னோடய ப்ரான் குழம்பு ரெசிபி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி புளி ஊற வைக்கும்போது ஒரு சின்ன டிப்பு, ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த புளியில் ஏதாவது மண் டஸ்ட்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டர் ஊற்றினாலே உங்களுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். ஸோ புளி அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற டிஷ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அதாவது வந்து ப்ரான் காரக்குழம்பு. இதுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து மிக்ஸி ஜார்லேயே லைட்டாக வந்து மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த பூண்டும் சேர்த்து பூண்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு ஒரு 2 தக்காளி வந்து எடுத்துகிட்டு தக்காளியில் கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஜூஸியாக வந்து கரைஞ்சி வர அளவுக்கு வந்து தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அப்போ வந்துட்டு நல்ல குழம்பு இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் இது கூடவே வந்து முருங்கைக்காய் சேர்க்குறேன். முருங்கைக்காய் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லவே வேணாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது கூடவே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரானும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த ரா ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், கொஞ்சம் சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். பெப்பர் சோம்புத்தூள்லாம் கூட சேர்க்காமலும் பண்ணலாம். பட் நமக்கு உணவு தான் மருந்து, அதனால் வந்து நான் இதெல்லாம் சேர்க்குறேன். பொதுவாகவே வந்து இந்த ப்ரான் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நான் சேர்க்குறேன். அது கூடவே வந்து ஒரு புளி சாறு எடுத்துகிட்டு ஒரு 2 வாட்டி புளி வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு ஆஃப் பண்ணிட்டா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ப்ரான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ்னால் அது ப்ரான் ஃப்ரையாக தானே இருக்க முடியும். ஸோ அது வந்து ப்ரான் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு, நான் ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்த பூண்டு, பாக்கி இருந்த பூண்டை வந்து அதில் சேர்த்துட்டு, அது கூட ஒரு கப் வந்து ஆனியன், அதுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, கூடவே வந்து உப்பு சேர்த்து நல்லா கரைஞ்சி அந்த தக்காளி தெரியாத அளவுக்கு வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் எடுத்து வச்ச ப்ரானையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் இறால் தண்ணி விடும்ல, அந்த தண்ணிலாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அவாய்ட் பண்ணிட்டு தனி மிளகாய்த்தூளும் சேர்த்து ஸ்டவ் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப காரம் வேணாம் அப்படின்றதுனால குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக தான் வரும். கடைசியாக கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து ஆஃப் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 2:30 வரைக்கும் லன்ச் டைம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் 2:50க்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பணும் பாப்பாவை ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு. அந்த ஒரு 20 மினிட்ஸ் 2:30லேருந்து ஒரு 2:50 அந்த டைம் வந்து கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸிங் டைம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 2:50க்கு ஸ்கூலுக்கு வந்து பிக்கப் பண்ண போயிடுவேன். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவளுக்கு கொடுத்துட்டு 2 பேரும் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம், ஒரு ஸ்பெஷல் டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த டைமில் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ப்போம். நான் அந்த டைமில் தான் அவளோட அந்த ஸ்கூல் ஸ்டோரிஸ்லாம் வந்து நான் கேட்குறேன்.
6 ஹவர்ஸ் பசங்க நம்மளை பிரிஞ்சு வெளியில் இருக்கும்போது அவங்களோட ஸ்டோரி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம பேரண்ட்ஸாக இருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியே அதுதான். இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிக்வெஸ்ட்டு தான். உங்கள் பசங்க சொல்கிற ஸ்டோரியை நீங்களும் கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல். ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸில் ரொம்ப என்னையும் சரி பாப்பாவையும் சரி ஸ்ட்ரிக்டாக நான் வச்சுக்கிற ஒரே டைம் அப்படின்னா அது இந்த டைம் தான். ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 to 7:30 7:45 வரைக்கும் இந்த டைமில் அவள் வந்து அவளோட ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸு, நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டுக்கு படிக்கிறது, எக்ஸாமுக்கு படிக்கிறது, ரைட்டிங் ஒர்க்கு இதெல்லாம் வந்து அவள் பண்ணுவாள். நான் வந்து அந்த டைமில் வந்துட்டு படிப்பேன். என்ன நான் டெவலப் பண்ணிக்கிற பர்சனல் டெவலப்மெண்ட் டைம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய புது விஷயங்களை வந்து கற்றுப்பேன். வீடியோஸ் எடுத்திருந்தேன்னா அதை வந்து எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து நிறைய படிப்பேன் அந்த டைமில். ஸோ ரொம்ப ப்ரொடக்டிவாக போகிறதுனால இந்த டைம் தான் எங்களுக்கு வந்து மெயினாக எங்கள் 2 பேருக்குமே. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 7:45 to 8 o'clock வந்து டின்னர் சாப்பிடுவோம். 8 to 9 வந்து பாப்பாவுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அதை முடிச்சுட்டு 9 to 9:30 அவளோட பேக் வந்து ரெடி பண்ணி வைக்கிறது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு வேறு யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து யோகா மேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்குரிய ப்ரிப்பரேஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு ஒரு 9:30 வந்து அவள் தூங்க போவாள். ஆஸ் யூஷுவல் வந்து லைட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கிச்சன்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து கடைசி கான்வர்சேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு என்ன லஞ்சு கொண்டு போகிற பாப்பா, இதை முடிச்சுட்டு தான் வந்து தூங்க போவோம். ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நம்ம கண் விழிக்கிறோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிளெஸிங் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். நமக்கானது நமக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஃபீல்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டு இருந்தாலே போதும், நமக்கான பொசிஷனை கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சென்று அடைவோம். இதுதான் இன்றைக்கி பர்ஃபார்ம் டெய்லியே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் கூட ஒரு காலத்தில் 4:30 எந்திரிச்ச ஒரு ரொம்ப ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். இதே சேனலில் அதுக்கான ரொட்டீன் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பட் வந்து லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ், டோட்டலி பிஸி, தூக்கம் இல்லை, என்னோடய ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அதனால் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்றதுனால வந்து நான் இப்போ என்னோடய ரொட்டீன் மாற்றிக்கிட்டேன். ஃப்யூச்சரில் மேபி அந்த ரொட்டீன் கூட நான் வந்து சீக்கிரமே வருவேன். பட் இருந்தாலும் இந்த ரொட்டீனுக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. இதுவே நல்ல ப்ரொடக்டிவாக தான் போகுது. நம்ம ஒரு நாளை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது கூட ஒரு ப்ரொடக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல், இந்த ப்ரொடக்டிவ் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட வேறு ஒரு வ்ளாகில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.